சந்திப்பு நேயர்களுக்கு வணக்கம். சந்திப்புகள் அப்படின்னாலே ரொம்ப சுவாரஸ்யமானதா இருக்கும். அதுலயும் ஒரு சிலருடைய சந்திப்புகள் நம்மள ரொம்பவே பிரமிக்க வைக்கும். அவரா எப்படிப்பா இந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பு கொடுப்பாங்க. அப்படிதான் இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல தொடர்ச்சியா இந்த ரஜினி மேனியா அப்படி இந்த ரஜினி ஃபீவர் அப்படிங்கிறது கொழுந்துட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்பயுமே தமிழ்நாட்டுல இந்தியால இருக்கும். இந்த முறை உலகம் முழுக்க ஏன் ஒரு விமானமே பறந்துட்டு இருக்கு உலகம் முழுக்க சூப்பர் ஸ்டாரை தாங்கினா மிக இல்ல. இந்த நேரத்துல பேசும்போது படம் ரிலீஸ் ஆயிருச்சு, படத்தை பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, பல கான்ட்ரோவர்சிஸ், படம் நல்லா இருக்கு இல்ல அதை பத்தி ஃபேஸ்புக் ட்விட்டர்லயும் நம்ம தான் அந்த படத்தை கிரியேட் பண்ண மாதிரி பல விஷயங்களை பேசியாச்சு, ரிவ்யூ பண்ணி எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்ப அந்த படத்தை கிரியேட் பண்ணவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டோம். சரி, அவர் அணுகலாம், படத்தை பத்தி முன்னாடியே பேசணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா படம் வெளியாகிற வரைக்கும் நான் எங்கேயும் பேச மாட்டேன், எப்படியும் பேச மாட்டேன் நீங்க அப்படின்னு ரொம்ப ஹோல்ல இருந்தாங்க. அண்ட் இப்ப படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கடைசியா நம்ம இந்த இன்டர்வியூ பண்றோம்னு சொல்லியிருக்காரு. வெரி ஹாப்பி டு வெல்கம் ரஞ்சித். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சோ இந்த ரஜினி மேனியா, அந்த ரஜினிசம் எப்படி இருக்கு, எப்படி பாக்குறீங்க? அவரு இஸ் அ வெரி பாப்புலர் ஹீரோ. அவர் படம்னாவே இப்படிதான் இருக்கும் அப்படின்றது இருக்கு. இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கு. ஏன்னா நாங்க பண்ண எல்லாமே ஆடியன்ஸ் பிடிச்சதுனால இது ஏதோ வேற எதிர்பார்த்து இருந்திருக்காங்க. அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. ஏன்னா நானே எதிர்பார்க்கவே இல்லை. ஃபிளைட்ல இருக்கிறதுல எனக்கு அதுல நிறைய விஷயங்களும் நமக்கு உடன்பாடும் இல்லை. ஏன்னா அதிகப்படியான விளம்பரங்களை நம்ம விரும்புவதும் இல்லை. ஏன்னா ரஞ்சித் அப்படின்னாலே எப்பயுமே அந்த அதிகமா இல்லாம கொஞ்சம் செட்டிலா நியூட்ரலா 1 மீட்டர் அதிகமா இருப்பா, இப்ப கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படிப்பட்ட ஒருத்தர் தான். அதுதான் சொல்ல நம்ம அப்படிதான் நம்ம இருப்போம். ஆனா இது என்னன்னா பொதுவா ரஜினி சார் மேல இருக்கிற ஒரு கிரேஸ் அவரு அப்படின்றப்ப அவருக்குன்னு ஒரு பவர் இருக்கு. அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் செட்டப் ஆடியன்ஸ் இருக்காங்க. அவரை ரசிக்கிறதுக்கு நிறைய பேருங்க இருக்காங்க. அப்படின்றப்போ அவங்க இதை எதிர்பார்க்கறது அப்படின்றது மிகப்பெரிய அளவுல இருந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பயம் எனக்கு படம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே இருந்தது, ஆனதுக்கு அப்புறமும் இருக்கு. ரஜினி அப்படிங்கிறது ஒரு ஹீரோ அப்படிங்கறத தாண்டி அந்த 3 சொல்லு ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு பிராண்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த பிராண்ட் நம்ம கையாளும் போது 2 விதம் இருக்கு. ஒண்ணு அது நமக்கு ரொம்ப பாசிட்டிவா எடுத்துட்டு போயிடும், இல்ல பெரிய அளவுல நமக்கு நெகட்டிவான ரிவ்யூ கொடுத்துரும். சோ அந்த பயம் இருந்ததா முதல்ல பண்ணும்போது? இல்ல, எனக்கு இருந்தது. ஏன்னா இந்த படம் நான் பண்றப்பவே எனக்கு தெரியும் இது யூசுவல் ரஜினி படம் கிடையாது, இது வேற ஒண்ணுதான் நம்ம பண்றோம் அப்படின்னு நான் யோசிச்சுதான் பண்ணேன். எப்படியும் ஃபர்ஸ்ட் டே ரிசல்ட் எனக்கு சாதகமா இருக்காதுன்னு நான் ரொம்ப நம்பினேன். அது தெளிவா இருந்தீங்க? ஆமா ஆமா ஆமா. ஓகே. எனக்கு ஏன்னா அதை பார்த்துட்டு இவன் அதை உட்கிரகிக்கணும், அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்த்ததுதான் நடந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷோ சயின்ஸ் ஷோ எல்லாம் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் படத்துல வேற ஒண்ணு இருக்கு அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க, படத்தோட மூடு பேச ஆரம்பிச்சாங்க, படத்துல இருக்கிற வேற எமோஷனல் பேக்கேஜை பத்தி பேசாம மத்த ஆர்டிஸ்ட பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் படம் இது வேற ஒரு தன்மையை பேசுது, வேற ஒரு இடத்துக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்க. இப்போ அதுதான் பாசிட்டிவ் நமக்கு கொடுத்துட்டு பாத்தீங்களா. முன்னாடி சொன்னது எவ்வளவு ஆப்டா இருக்குன்னு. சூப்பர் ஸ்டார் வச்சு ஒரு படம், அதுவும் இவ்வளவு பெரிய அளவுல போய்கிட்டு இருக்கு, ரசிகர்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலையிலும் 2 ஷோ ஒரு மாதிரிதான் இருந்தா ஒத்துக்கிற அந்த ஆனஸ்டி இருந்ததுல கேமரால. இதுதான் ரஞ்சித். அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ரொம்ப செட்டிலான ஒரு ஆள் ரஞ்சித் அப்படின்னு. அப்படிலாம் உண்மை எல்லாருக்குமே தெரியும். நம்ம பேசுறத வச்சு எதுவும் உண்மை போய் நன்றாது, அது தெரிஞ்சது தானே. அது பிரச்சனை. சூப்பர் ஸ்டார் ரஜினி படம் பண்ண போறது இல்லை அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருந்தீங்க. அதை தாண்டி சில சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அந்த இமேஜுக்கு ஏற்ற சில விஷயங்கள் எப்பயுமே எதிர்பார்ப்பா அமைஞ்சிரும். அண்ட் மக்கள் கிட்ட அந்த எதிர்பார்ப்பு ரொம்பவே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த விஷயங்கள் ஏதாவது உள்ள பண்ணலாம், சரி இந்த ஒரு விஷயம் பண்ணிக்கலான்ற காம்ப்ரமைஸ் எங்கேயாவது ஏதாவது ஒரு கட்டத்துல இருந்ததா? காம்ப்ரமைஸ் இப்போ என்னன்னா அந்த கிளைமேக்ஸ் சண்டை காட்சி வேற மாதிரி பண்ணிக்கலாம்னு இப்போ எனக்கு தோணுது. அது பண்ணாம வேற யாராவது நடிச்சிருந்தாங்கன்னா நான் இன்னும் செட்டிலா சைலண்டா அதை முடிச்சிருப்பேன். நான் வேற மாதிரி முடிச்சிருப்பேன். நான் அப்போ இப்போ ரென்சர் பண்றப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்படின்றப்ப நம்ம அந்த இடத்துல சரி இதை வேற என்னவா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுதான் அது பண்ணது. சோ ஆனா இதுக்கான ஆல்டர்னேட்டா வேற ஒரு விஷயம் வச்சிருந்தீங்க? இல்ல, இது ஃபர்ஸ்டே எதிரப்பே அவர் தான் இருக்கிறாருன்றப்போ அதை நோக்கி தான் நம்ம போகணும். கபாலி அப்படின்ற அந்த விஷயம், ரிட்டர்ன் ஆஃப் த காளி அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பார்வையில? ஆமா நிச்சயமா. நான் அதான் சொல்றேன், காளின்ற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காளி அந்த முள்ளுமுலகம் காளி, நான் அதுதான் ரீக்ரியேட் பண்றதுக்காக ட்ரை பண்ணேன். சார் கிட்ட கூட சொன்னேன், காளி எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்ம ஆக்டிங்ல அது பண்ணலாம், ரீக்ரியேட்னா அந்த கேரக்டர் கொண்டு வரது இல்லை, ஆக்டிங் சைட்ல. ஏன்னா காளியில அவருடைய இயல்பு தன்மை அவ்வளோ அற்புதமா இருக்கும். அவரோட கோபம் ரொம்ப நியாயமா இருக்கும். ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பர்சனை நம்ம ஒரு கோபக்கார ஒரு இளைஞனை அந்த படத்துல நம்ம பார்த்திருப்போம். அந்த மாதிரி இதுல என்னன்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ரொம்ப எளிமையா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்கிற ஒரு வயதானவரை நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இதை நான் யோசிச்சேன். ஒரு டான்ஸ் லைஃப் கிடையாது, a chapter in டான்ஸ் லைஃப். ஆமா ஆமா. இது டான்னா இப்போ கேங்ஸ்டர் மூவி அப்படின்றப்போ கேங்ஸ்டரோட பிரச்சனைக்குள்ள தன்னுடைய பர்சனல் பக்கங்களை பேசுறது தான்.
அது அப்படிதான் நான் முடிவு பண்ணேன். டான் படம் அப்படின்னாலே வந்து ஹைப்பா ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும். ரஜினி அப்படின்ற இமேஜ் அதுல இருக்கும்போது அந்த டானுக்கான ரீச் இன்னுமே அதிகமா கிரியேட் ஆயிருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு 65 வயதுல இருக்க ஒருத்தரை அந்த 65 வயோதிகராகவே காட்டணும் அப்படின்ற முனைப்பா, இல்ல எனக்கு வேணாம், எனக்கு அவர் எவ்வளவு பெரிய டானா இருந்தாலுமே நான் வந்து இவ்வளவுதான் அவருடைய ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைய காட்ட மாட்டேன் அப்படின்னு தவிர்த்தீங்களா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. இதுல வந்து சாரோட உடல்நிலை சில விஷயங்களையும் யோசிச்சு சில விஷயங்கள் நம்ம வந்து பண்ணி. கபாலீஸ்வரன் அந்த கபாலி அப்படிங்கறது முதல்ல எப்படி ஆரம்பமாச்சு, எப்படி அதோடைய ஃபர்ஸ்ட் அந்த சீட் எங்க இருந்து இருந்தது? கபாலி அப்படின்ற டைட்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சில டைட்டில் எல்லாம் எழுதி வச்சிருப்பேன். எல்லா படத்துக்கும் அந்த டைட்டில் வச்சிருவேன் நான். எல்லாத்துக்கும் வந்து கபாலி, காளி, அப்புறம் வந்து மஞ்சள்னு ஒரு டைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வந்து நான் எழுதுறப்ப சும்மா வச்சுட்டு அப்படியே வந்து அப்ளை பண்ணி பார்த்தப்ப நான் அப்படிதான் வந்து இந்த படத்துலயே வந்து நான் வேற சில டைட்டில் வச்சேன். அதுல கபாலியும் சேர்த்து வச்சிருந்தேன். அது என்னன்னு தெரியுமா? சும்மா அந்த வேற டைட்டில்ஸ் என்னவா இருந்ததுன்னா அப்படியா, அது அவர் மஞ்சாதோரன்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் வச்சிருந்தேன். மஞ்சாதோரை, மஞ்சாதோரன்னு வச்சேன். அப்புறம் கபிலன் சொல்லிட்டு ஒரு வச்சேன். அப்புறம் கபாலின்னு ஒண்ணு வச்சேன். இப்ப இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அப்புறம் கபாலி தான் வந்து அதுல சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. அதனால கபாலிலே வந்து போனோம். இதுக்கு பெயர் அரசியல் சும்மா வந்து இந்த மாதிரியான பெயர்கள் வந்து எப்படி பயன்படுத்துவாங்கன்னு யோசிக்கிறப்போ பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து கபாலிகள் எல்லாமே குற்றவாளிகள் கட்டலாம் வரப்போ நம்ம வந்து ஒரு ஹீரோக்கு இந்த பேர் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு. நான் அப்படிதான் நான் வந்து அந்த ஜெனரலா படம் பார்த்துட்டு வந்து அதுக்கு வந்து எதிர்ப்புங்கிறது வேற, டைட்டிலே இதை புகுத்தி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வந்துதான். டைட்டிலே பேசினாங்கல்ல நிறைய பேர், டைட்டில் இருந்தே வந்து ஏன் இதை வச்சாங்க அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசினாங்க. அது என்ன பண்றது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ட்ரெண்டிங்ல வந்து நம்ம ஒன்ல இருந்தது. இது எல்லாமே வந்து நீங்க எதிர்பார்த்த ஒரு விஷயமா இப்படி இருக்கும்னு? மகிழ்ச்சின்ற வார்த்தை எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா சார் பேசுறதுனாலே அது பெரிய ரீச் இருக்குன்னு தோணுச்சு. ஆனா டீசர் இவ்வளவு பெரிய ரீச் ஆகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் அழகா கட் பண்ணது வந்து என்னன்னா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, இது வேற மாதிரி. ஆனா பார்த்தா அது அப்படியே நான் நினைச்சதை விட வேற மாதிரி போயிடுச்சு. அது அதுல அந்த எட்டி உதைக்கிறதெல்லாம் நான் ப்ரொடியூசர் டான்ஸ் சொன்னதுனால தான் அது நம்ம முன்னாடி நீங்க கட் பண்ணது அந்த அது இல்ல, அது வந்து இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி டான்ஸ் சொன்னாரு. கமர்ஷியல் எலிமெண்ட். ஆமா, அவர் கேக்குறாங்க, ப்ரொடியூசர் கேக்குறாங்க, நான் மத்தபடி இல்லைன்னா வெறும் மெலோட்ராமாக ஒரு டீசர், வெறும் அந்த டைலாக் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவர் பேசிட்டு அந்த பேசிட்டு நந்து வர மாதிரி ஒரு ஷாட் இருக்கும் எங்கேஜ்ல, அது மட்டும் தான் நான் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எட்டி உதைக்கிறது வந்து நம்ம பண்ணணும். அது இவ்வளவு பெரிய ரீச் ஆகும், இவ்வளவு அதனால வேற மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் அப்படின்றத வந்து நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் என்னன்னா இந்த படத்தோட இன்னொரு பேஸ் வந்து ரொம்ப ஸ்லோ பேஸ், அப்புறம் ஒய்ஃப் தேடுறது, ஒய்ஃபோட பெயின், தன்னுடைய உறவுகளை தேடி போறது அப்படின்றத வச்சு ஒரு டீசர் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். அது கடைசியில ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஒருவேளை அது ரிலீஸ் பண்ணிருந்தா படத்துக்கு முன்னாடியே வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு மூட் செட் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. உணர்வுகளை பத்தி பேசுறப்போ கேமரா நிதானமா தான் போவோம். அது வந்து நம்ம வேகப்படுத்தி காட்ட முடியாது. காட்டினா அதுல எமோஷனல் மிஸ் ஆயிடும். இப்போ வந்து ராதிகாப்தே மீட் பண்றப்போ ஒரு எமோஷனல் நமக்கு வந்து கிடைக்குதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பில்டப் பண்ணி கூட்டு போனாதான் அந்த இடத்துல அது அந்த பீக் கிடைக்கும். அப்படி கூட்டு போனா அந்த பீக் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த காட்சி வந்து சூப்பராகவே எல்லாரும் பாக்குறப்போ அவ்வளவு கனெக்ட் பண்ணிக்க முடியாத காட்சியா மாறுதுன்னா அதுக்கு முன்னாடிதான் நம்ம தயார்படுத்தி பொறுமையா கூட்டுன்னு போறதுனாலதான் அது நடந்திருக்கு. அப்படி இல்லைன்னா அது நடக்காது. அப்படி அந்த காட்சியை பத்தி பேசும்போது அந்த மாயநிதி, குறிப்பா அந்த பாட்டுக்கு முன்னாடி அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி. இத வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் இதை பார்த்துட்டு என்ன சொன்னாரு, அது ஒரே டேக்ல போச்சா இல்ல அதுக்கு வந்து டேக்ஸ் இருந்தது? அந்த சீன் வந்து ரொம்ப முக்கியமான சீன். நான் எடுக்கலாம்னு முடிவு பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் ராதிகாப்தே பேசிட்டேன். அவங்க கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் டயலாக் எல்லாம் எதுவுமே இல்ல, வெறும் எமோஷனல் தான். நீங்க 25 வருஷத்துக்கு அப்புறம் கழிச்சு பாக்குறீங்கன்னா நீ பாத்துட்டு நீங்க அழணும், வேற ஒண்ணுமே இல்ல அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். சரி ஓகே அவங்க பண்றேன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வச்சு ஒரு தனி சிங்கிள் ஷாட் வந்து எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ரஜினி சார் வந்தார். ரஜினி சாரையும் அவங்களும் வச்சு 2 பேரையும் வந்து காம்பினேஷன் ஷாட் எடுத்து முடிச்சிட்டோம். எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வந்து திரும்ப ரஜினி சார் என்ன பண்ணாருன்னா அவங்க தனியா நடிச்சு அழுத சீனை போயிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் திரும்ப 1 மோர் பண்ணலான்னு வந்து கேட்டு அதுக்கப்புறம் பண்ணதுதான் அவர் கிளிசரின் இல்லாமலே அழுதாரு. ஆக்சுவலி அவ்வளோ ஒரு எமோஷனல தூக்கிட்டு வந்து போட்டு பயங்கரமா பண்ணிட்டு செம்ம சூப்பரா பண்ணாரு. மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவர் பயங்கரமா பண்ணிருக்காரு. அப்புறம் வந்து என்னன்னா அந்த ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னவனே வந்து அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. அவன் விஸ்வாந்த் கேரக்டர் அவன் வந்து என்னன்னா ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து வீட்டுல சொல்லுவான். வீட்டுல சொன்னோடனே இருந்து வந்து என்ன பண்ணா வேற மாதிரி நடிச்சாரு. நான் சொன்ன எதுவுமே நடிக்க வேணாம் சார், நீங்க கேட்டு அப்படியே நில்லுங்க நீங்க போதும் அப்படின்னு சொன்னாரு. அவரே எதிர்பார்க்கல, ஓகேவான்னு சொல்லிட்டு அப்புறம் நின்னதுக்கு அப்புறம் அது டேக் ஓகே பண்ணதுக்கு அப்புறம் வந்து அது பார்த்து கனெக்ட் பண்ணி பார்த்திருந்தா அவருக்கு தெரிஞ்சது இவ்வளவு பெரிய எமோஷனலா இது வெறும் க்ளோஸ் அப்ல ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி சீன்ஸ் இருந்தது. அந்த அந்த நடிப்புல வந்து தலைவர் வந்து போய் பார்த்தாரு அப்படின்னீங்க. நீங்க ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டேக் வந்து ஓகே பண்ணி வச்சிருந்தீங்களா அவர் நடிச்ச? அவரோட அது இல்ல நான் அது அவர் பாக்கணுன்றதுக்காக தான் நான் காட்டுறேன். ஏன்னா அந்த இடம் ரொம்ப முக்கியமான. இப்ப படத்துல வர ஷாட் செம்ம சூப்பர் ஷாட்டா இருக்கு. அவர் வந்து அப்படியே அவரோட எமோஷனல் வெளிப்படுத்திருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் வேணும்னு அவர் வந்து ஃபீல் பண்ணிருக்காரு அந்த ஷாட்டுக்காக. வந்து எல்லா விதமான ரெக்கார்ட்ஸையும் பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தது. அது டீசரா இருக்கட்டும், ட்ரெய்லரா இருக்கட்டும், இல்ல படத்துடைய ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவா இருக்கட்டும், இல்ல படம் வந்து ஸ்கிரீனான நம்பர்ஸ் ஆஃப் தியேட்டர்ஸா இருக்கட்டும், நம்பர் ஆஃப் ஸ்கிரீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே அதிகமா தான் இருந்தது. நம்பர் ஆஃப் ஷோஸாவும் இருக்கட்டும். இது ஒரு ரசிகனுடைய மனசுல இருந்த ரெக்கார்ட் எப்படி பிரேக் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? ரசிகனுக்கு இது எல்லாமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தான் ஏற்படுத்தி விட்டுருக்கு. அவன் வந்து வேற ஒண்ணு எதிர்பார்த்து உள்ள வந்திருக்கான் அப்படின்னு மட்டும் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளவு பில்டப், அவ்வளவு ஹைப்பு எந்த படத்துக்கும் இல்லாத. ஏன் இவ்வளவு பண்றாங்க எனக்கே தெரியாது. நான் ஆக்சுவலி சீரியஸா எங்க தயாரிப்பு நிறுவனம் வந்து நாங்களும் சரி விளம்பரம் பத்தினதை விட வெளியில இருக்கிற உறவ பத்திரம் தான் அதிகம். எல்லாமே போட்டி போட்டு மிகப்பெரிய அளவுக்கு ஹைப் கொடுத்தாங்க. இதுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துச்சு அது உங்களுக்கு? நிச்சயமா தான். உண்மையிலேயே பெரிய விளம்பரப்படுத்துதல்ல எனக்கு விருப்பமே இல்லை. அதனாலதான் வந்து நாங்க ஆடியோ லான்ச்சே வேணாம்னு சொன்னோம். ஏன்னா ஆடியோ லான்ச் வைக்கிறப்ப எப்படியும் ஒரு 10 பேர் வருவாங்க, நம்மளை பத்தி பாராட்டி பேசுவாங்க, புகழ்வாங்க, ரஜினி சார் பத்தி பேசுவாங்க. எனக்கு அதுல உடனே படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நீ என்ன திட்டினாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து படம் ஒரு நீ விமர்சனம் பண்றதுக்கு ஒரு தகுதியான ஒரு விஷயத்த நீ பாத்துருக்குற. படம் தான் நான் தான் படம் அப்படின்றப்போ நீ அந்த படத்துல இருக்கிற குறைகளை நீ பேசுறப்போ நான் அதை காது கொடுத்து கேட்பேன். நான் அது கேட்காமலாம் சரி உண்மையிலேயே நீ குறைதான் சொல்றியா அப்படின்றப்ப அதுக்கு என்னால வந்து உண்மையிலேயே பதில் சொல்ல முடியுமான்னு யோசிப்பேன். அந்த குறையை வந்து என்னால ஏத்துக்க முடிஞ்சுன்னா நிச்சயமா நான் பதில் சொல்லுவேன். இல்லைன்னா நான் அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அது வந்து வேற ஒரு சிச்சுவேஷன், வேற ஒரு மனநிலை. ஆனா படத்துக்கு முன்னாடி பேசுறது ஏன்னா இதுக்கு தேவையே இல்லை இது. ஏன்னா அது அப்படியே படம் இப்ப நான் அட்டகத்தி படம் எடுத்துட்டதுக்கு அப்புறம் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவ்வளவு ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய இன்டர்வியூஸ் வந்து நான் பண்ணணும்னு கேட்டிருக்கேன். நிறைய பத்திரிகைகள் வந்து இன்டர்வியூஸ் போடுங்கன்னு கேட்டிருக்கேன். ஆனா இந்த படத்துக்கு அப்படி நான் எதுவுமே கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ஒரே ஒரு பிராண்ட் மாஸ்டர் இருக்கிறாரு. அதனால வந்து அவருடைய போட்டோ ஒண்ணு போட்டதுலயே வந்து பிச்சின்னு போயிடுச்சுன்றப்போ வந்து ஆப்வியஸ்லி ஆடியன்ஸ் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறான், பார்க்கணும்னு நினைக்கிறப்போ நமக்கு இது தேவையில்லை, அவசியப்படல அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன். அந்த பயம் எனக்கு இருந்தது. ஹெவியா வந்து ப்ரமோட் பண்ணி என்னத்துக்கு இப்படி பண்ணி எங்க போனாலும் கபாலி எல்லாம் மிரட்டுற மாதிரி பார்த்துன்னு என்னத்துக்குடா அது அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் யோசிச்சுதான் இருந்தேன். இது வந்து ஒரு ஸ்லோ பேஸ்ட் மூவி, ஒரு வந்து எமோஷனல் பிளே அப்படிங்கிறது உள்ள வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது. நீங்க பண்ணி அந்த போட்டோ ஷூட் இல்ல தலைவரை காமிச்ச அந்த ஃபர்ஸ்ட் நீங்க ரிலீஸ் பண்ண போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு டானுடைய ஒரு வாழ்க்கை அதன் அடிப்படையில தான் இருக்க போகுதுன்ற ஒரு பிரதிபலிப்பு எல்லாருக்குமே இருந்தது. அந்த போட்டோ ஷூட் அந்த லுக்ஸ் எப்படி டிசைன்? போட்டோ ஷூட் லுக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து படத்தோட கதை சம்பந்தப்பட்டதுதான் எல்லாமே. இப்ப வின்சிராஜ்னு சொல்லி டிசைனர், அதுதான் கிரியேட்டிவிட்டி டிசைனிங்ல அவர் கூப்பிட்டு நான் கதையை சொல்லி இந்த மாதிரி கதை பிரதர் இப்படி நம்ம பண்ணலாம் என்ன சொல்றீங்கன்னா அவர் ஒரு 5-6 கான்செப்ட் கொடுத்தாரு. அதுலதான் நீங்க கடைசியா பாத்தீங்கன்னா குழந்தைய தூக்கி வச்சுட்டு இருக்கிற கீழே ராதிகா ஆப்தே இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு போட்டோ வந்து லாஸ்டா ரிலீஸ் பண்ணோம். அப்புறம் அவரோட இதுல மார்ல அவங்க இருக்கிற மாதிரி இது எல்லாமே ஃபர்ஸ்டே பண்ணி வச்சிருந்ததுதான். அந்த டைம்ல நாங்க ரிலீஸ் பண்ண அந்த போஸ்டர் பெரிய ஹிட் ஆனதுக்கு அப்புறம் இது எல்லாம் வந்து கொஞ்சமா தள்ளி வந்து கடைசியில வரைக்கும் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு அந்த 2 நாளுக்கு முன்னாடி வந்து நாங்க வந்து அதை வந்து போட்டோம். ஏன்னா படத்தோட மூடே வந்து 2 மூட் இருக்கும். ஒன்னு வந்து ஆக்ஷன் மூடு இருக்கு, இன்னொன்னு வந்து சென்டிமெண்டல் எமோஷனல் மூடு. எமோஷனல் மூடு தான் வந்து படம் முழுக்க இருக்கிறப்போ அது சம்பந்தமா பண்றது தான் நல்லா இருக்கும். ஆனா பொதுவா கதாநாயக தன்மை உள்ள படங்கள்ல வந்து பெண்களுக்கும் மற்றவங்க கொடுக்குற முக்கியத்துவம் கம்மி இங்க சினிமா இண்டஸ்ட்ரியில. அப்படின்றப்போ வந்து நம்ம இதுல ஃபுல்லா ப்ரொமோட் பண்றவரும் வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரா இருக்கிறப்போ அவர் படம் வரப்போ மற்ற படம் வர்றது வந்து கம்மியா தான் இருக்கும் பொதுவா. அது அப்படிதான் இதுலயே இருந்தது. ஆனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் 2 கதாபாத்திரங்களோட சேர்ந்து வந்து பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி தான் என்னால கொஞ்சம் பண்ண முடிஞ்சது. எந்த அளவுக்கு வந்து கபாலீஸ்வரன் வந்து பவர்ஃபுல்லோ அதே அளவுக்கு வந்து குமுதவல்லி அப்படின்ற அந்த கேரக்டர் வந்து ஈக்குவலி பவர்ஃபுல். இன்னும் சொல்ல போனா இந்த படத்துடைய ஒரு பேக் போன் வந்து குமுதவல்லி தான் அப்படின்னு. அந்த குமுதவல்லி சர்ச் வந்து எப்படி எங்க இருந்து ஆரம்பிச்சு? குமுதவல்லி வந்து எங்க ஆயா பேரு. பஞ்சாசத்தோட மனைவி தான் குமுதவல்லி. அந்த பேர் எனக்கு பிடிக்கும். எங்க தாத்தா வந்து எங்க ஆயா வந்து பேர் சொல்லிட்டு அடிக்கடி கூப்பிட்டு குமுதான்ட்டு அந்த பேர் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் இந்த குமுதவல்லின்னு பேர் வச்சேன். அப்புறம் பொதுவான பெண்கள் வந்து பயங்கர பவர்ஃபுல்லானவங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எங்க அம்மா உள்பட எல்லாருமே வந்து பவர்ஃபுல்லானவங்க. ஏன்னா 1000 பாடுகளை வந்து தினம் சுமந்துனுங்கிறதுங்க அவங்கதான். அப்படி இருக்கிறப்ப வந்து பெண்கள் எனக்கு பொதுவாகவே பயங்கர பவர்ஃபுல்லானவங்களா இருக்கிறப்ப என்னுடைய படங்கள்ல என்னுடைய கதாபாத்திரங்கள் வர பெண்கள் வந்து நிச்சயமா பவர்ஃபுல்லான பெண்களை தான் நான் படைக்கணும் அப்படின்ற ஒரு எனக்குள்ள ஒரு இது இருக்கு. ஏன்னா வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா குமுதவல்லி வந்து
அவங்கள பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு கோட்டு மாட்டி விட்டுறதுல இருந்து அவர் அது சம்பந்தமா பேசுறதுல இருந்து அதுக்கப்புறம் அவரோட அந்த நம்பிக்கை கொடுக்கறதுல இருந்து ரொம்ப பாசிட்டிவா சப்போர்ட்டிவா இருக்கிற ஒரு கேரக்டரா தான் நான் வந்து குமுதவல்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த குமுதவல்லி பேசுற அந்த வசனங்கள், அதுலயும் குறிப்பா வந்து செத்துட்டு நினைச்ச செத்து போய் தான் இருந்தவங்களை பாக்குற வரைக்கும்ன்றதெல்லாம் வந்து எமோஷனலி வந்து ரொம்பவே கனெக்ட் பண்ணிச்சு. அந்த இதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் ஃபர்ஸ்ட் டைமே டிராஃப்ட் பண்ணிட்டீங்களா? இது தொடர்ந்து ஒரு 7 முறை எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் தான். இது தொடர்ந்து எழுதி தான் இந்த இடத்துக்கு வந்தது. பொதுவா எனக்கு வந்து காதல் மேல கொஞ்சம் ஈர்ப்பு உண்டு. அந்த காதல் இல்லைன்னா இந்த சமூகம் எனக்குமே அழிஞ்சு போயிருக்கும். அப்படின்றப்போ வந்து நம்ம அது சம்பந்தமா இருக்கிறப்போ இந்த மாதிரி டயலாக் எல்லாம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். காதல் அப்படின்னாலே வந்து சந்தோஷம் வந்து தானா வருது முகத்துல. சொல்லுங்க சார் இந்த காதலை பத்தி. குமுதவல்லிக்கும் உங்களுக்கான காதல் நான் என்ன பண்ணேன்னா, அந்த குமுதவல்லி என்ற கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரை வந்து சப்போர்ட் பண்ற அந்த மாதிரி ஒரு கேரக்டரா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். அப்படிதான் பண்ணேன். அவங்க டயலாக் எல்லாமே வந்து ஒரு கேரக்டர் என்ன பேசுதுன்னு யோசிக்கிறப்பவே சில டயலாக் எல்லாம் வரும். அப்படி வந்ததுதான் அது. அவ்வளவு பவர்ஃபுல்லான லேடி வந்து எப்படி பேசுவாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ கருப்பு கலரை எடுத்து இடம் ஃபுல்லா பூசிக்கணும்னு சொல்றது, இது எல்லாமே அங்கிருந்து தான் வருது. தமிழ் அப்படிங்கிற போது வந்து ரஞ்சித் வந்து ரொம்பவே வந்து ஒரு தமிழ் மேல ஒரு பற்று உள்ளவரா, அந்த வரிகள் எல்லாம் கூட பார்க்கும்போது வந்து கொஞ்சம் தமிழுடைய தாக்கம் அதிகமாவே இருந்தது. நீங்க அந்த மாதிரிதான் பண்ணணும்னு நினைச்சு? எனக்கு தமிழ் உணர்வுல வந்து தமிழ் மொழி மேல வந்து அதிக ஈடுபாடு இருக்கு. எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து தமிழ் ஆர்வம் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து பி ரஞ்சித்னு சொல்லிட்டு நான் எழுதிட்டு இருந்ததே வந்து பா ரஞ்சித்னு மாறணும். ஏன்னா எங்க அப்பா பேர் பாண்டுரங்கன். அப்ப பான்னு சொல்லிட்டு தான் சொல்லணும், ஏன் இங்கிலீஷ்ல சொல்றப்ப பி ரஞ்சித்னு இனிஷியல் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணும்ட்டே பா ரஞ்சித்னு நான் எழுத ஆரம்பிச்சேன். இது கூட உங்களுக்கு ஹைதராபாத்ல ஒரு காலேஜ்ல பா ரஞ்சித் அப்படிங்கறது பேரா கூட அதுதான் சொல்றேன். அப்ப பா ரஞ்சித்னு என் இனிஷியல் கூட அந்த தமிழ்ல தான் பேசணுன்ற அளவுக்கு தமிழ் மொழி மேல தமிழ் உணர்வு மேல அவ்வளவு பற்று இருக்கு எனக்கு. அது வந்து இயல்புலயே இருக்கிறது தான். நடுவுல சில டைலாக்ஸ் இருந்தது. அம்பேத்கர் வந்து கோட் போட்டதுக்கும் காந்திகள் வந்து சட்டையை திறந்ததுக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு. ஏன் கோட் சூட்டு போட்டு நாங்கெல்லாம் வரக்கூடாதா, வர வேண்டாம் உட்கார வேண்டாம்னு. இந்த மாதிரி டயலாக் எல்லாமே வந்து அங்க உங்களுக்கு தேவைப்பட்டதா நினைக்கிறீங்களா இல்ல திணிக்கப்பட்டதா நினைக்கிறீங்களா? தேவைதான் பட்டது. பொதுவாகவே அங்க இருக்க மலேசிய தமிழர்கள் வந்து நம்ம அங்களுடைய கருப்பா இருப்பாங்க நிறைய. ஏன்னா தோட்டம் வந்து அங்க மிகப்பெரிய அவங்களுடைய லைஃப் ஸ்டைல அழிச்சு மிக முக்கியமானதா இருக்கு. செம்மனை, அதாவது ரப்பர் தோட்டத்துல இருந்து செம்மனை போறப்ப செம்மனை வந்து பாத்தீங்கன்னா மிக அடர்த்தியான ஒரு தோட்டம். காற்று வந்து இருக்காது. மிக அனல் காற்றை வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய புழுக்கம் நிறைஞ்ச ஒரு இருக்கும். இன்னும் கூட நான் போயிட்டு மக்களை பாக்குறப்ப வந்து ஒரு மாதிரியான தசை இருக்கும் உள்ள அந்த மாதிரி இருந்தாங்க. இப்போ ஷூட் பண்றப்ப கூட நிறைய பேரை நான் பார்த்தேன். அப்படின்றப்போ வந்து நிறம் வந்து அங்க முக்கிய ரோல் பண்ணுது. நீங்க அங்க பாத்தீங்கன்னா சைனீஸும் சரி, மலாய்க்காரர்களும் சரி, இவங்க எல்லாருமே பிலிப்பைன்ஸ் இருப்பாங்க. நிறைய பேர் எல்லாமே வெள்ளையர்கள், அங்க வெள்ளையா தான் இருக்கிறாங்க. ஒரு வேற நிறத்துல இருக்கிறாங்க. ஆனா அங்க இருக்கிற கருப்பா இருக்கிறவங்க முழுக்க தமிழர்கள். அங்க அப்ப நிறம் அடிப்படையில அங்க வந்து ப்ராப்ளம் இருக்கு. கருப்பா இருக்கிறவங்க எல்லா இடத்துலயும், இங்கே கூட நம்ம தமிழர்களே கூட நம்ம வெள்ளையா இருக்கிறவங்க கருப்பா இருக்கிறவங்களை கேலி பேசுறது, கருப்பா இருக்கிற தமிழ் சினிமாவில் வந்து கேலி பேசுறது எல்லாத்துலயுமே நடக்குது. இப்ப அதை வந்து நிறம் அப்படின்னு நம்ம வைக்கிறோம். அப்ப வந்து என்னன்னா ஒரு அப்பஸ்ட் கம்யூனிட்டில இருந்து ஒருத்தன் வரவன் வந்து அவனோட உடை அவனுடைய நாகரிகம் மாறுறப்போ முதல்ல வந்து அவன் வந்து கவனிக்கப்படுறான். அந்த கவனிப்பு அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து கேலி செய்யப்படுவான். இதெல்லாம் மீறி தான் அவன் வரணும். இது எல்லாமே எல்லா சமூகத்திலும் நடக்கிறது தான் நம்ம வந்து இதை பண்ணிருக்கிறோம். இது தேவைக்காக மட்டும்தான் பண்ணது. இது அதாவது என்னன்னா கதையோட தேவை, கதையோட தன்மைக்குள்ளதான் இது வந்து பேசிருக்கோம். திணிப்பு அவசியமா கிடையாது. திணிக்கிறதுனா நான் நிறைய எனக்கு வந்து 1008 மைண்ட்ல இருக்கு. என்னுடைய கோவங்கள்ல இருந்து எல்லாமே இருக்கு. அதெல்லாம் திணிச்சா அப்புறம் வந்து யாரும் என்ன அதுக்கான விஷயமே வேற ஒண்ணு. பொதுவா இந்த ஜனநாதன் சார் படங்கள்ல வந்து கம்யூனிசம் பேசுவாங்க. ரஞ்சித் வந்து கம்யூனிசம் பேச நினைக்கிறாரா, சோசியலிசம் பேச நினைக்கிறாரா, இல்ல தலித் அரசியல் வந்து பேச நினைக்கிறாரா? தலித் அரசியல் அப்படின்றது வந்து முழுக்க வேற ஒண்ணு. நம்ம அதை பேச வேண்டிய களம் வந்து வர்றப்ப நிச்சயமா அதை பேசுவோம். நம்ம வந்து ஈக்குவாலிட்டியை பத்தி வந்து பேச நம்ம வந்து நினைக்கிறோம். ஈக்குவாலிட்டியை நோக்கி நகரோம். சமூக முரண்பாடுகளை கலந்து எல்லாருமே ஈக்குவல் சோசியலிஸ்ட் சமூகத்தை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு அவசியம் தலித் அரசியல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த தலித் அரசியலை நம்ம வந்து கத்துக்கினா மட்டுமே தான் ஈக்குவாலிட்டியை நோக்கி நம்ம நகரவே முடியும். சோ இப்ப நீங்க வந்து உங்களுடைய படைப்புகள்ல வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து கட்டாயமா ஒரு படைப்பா தரணும்னு நினைக்கிறீங்க? அரசியல் இல்லாமல் படம் எடுக்கிறது வந்து நம்மளால முடியாது. அதுல ஒரு படி மேல வந்து ரஞ்சித் வந்து அந்த மாதிரி படங்களை எடுக்கணும்ன்றதுல இருக்காருன்னு சொல்லலாமா? ஆமா சார். அப்படின்ற படங்கள்ல வந்து சில ஆர்டிஸ்ட் அப்படிங்கறது வந்து கதைக்கு தேவையான அளவு பொருத்தப்பட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட டிராவல் பண்றவங்களா இருந்திருப்பாங்க. ஆனா இந்த படத்துல ரஜினி அப்படின்ற ஒரு இமேஜ், ஒரு அதிகா ஆப்தே அப்படின்ற அந்த ஒரு இமேஜ் மட்டும் தான் இருந்தது. மிச்ச இமேஜ் எல்லாமே நமக்கு ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ்ல அது ரஞ்சித் மூலமா தெரிஞ்ச ஒரு இமேஜ் தான்.
இந்த படமும் வந்து த்ரூ அவுட்டா டிராவல் ஆகும்போது அந்த இமேஜ் தான் ஃபுல்லாவே இருந்து படம் முழுக்க. அது நீங்க வந்து அப்படிதான் வேணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆர்டிஸ்ட் வச்சு அந்த கேரக்டர் ஃபில் பண்ண நினைக்கிறீங்களா? இல்ல எனக்கு என்னன்னா தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கிற தொடர்ந்து பரிச்சயமான முகங்களே வந்து நான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணேன். ஏன்னா எல்லாத்தையுமே மாத்துறப்ப இதையே மாத்தலாம் அப்படின்னு பண்ணேன். அதுக்கப்புறம் நானா இந்த காஸ்டிங் பண்றப்ப நம்ம கூட யாரெல்லாம் இருந்தாங்க அவங்களெல்லாம் இப்போ ரஜினி சார் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பவரான ஒரு ஆள் அப்படின்றப்போ அவர் நடிக்கிற படம் மிக லார்ஜர் தென் வியூ போகிறப்போ வந்து நம்ம கூட இருக்கிறவங்க அதெல்லாம் நடிச்சாங்களா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ கூட வந்து அவங்கள ஆடிஷன் பண்ணி கரெக்டா நோட் செட் பண்ணி கரெக்டா பண்ணாங்களான்னு யோசிச்சு தான் எல்லாருமே நான் செலக்ட் பண்ணேன். ராதிகா அப்தே சர்ச் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு ராதிகா அப்தே வந்து ஆக்சுவலி நான் இந்த படத்துக்கு வந்து ஆர்டிஸ்டா செலக்ட் பண்ணா 2 பேரை சொன்னேன். ஒருத்தர் வந்து வித்யாபாலன் அவங்கள சொன்னேன். அதுக்கப்புறம் ராதிகா அப்தே சொன்னேன். ராதிகா அப்தே தான் ஃபைனல் ஆச்சு. ராதிகா அப்தே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பண்ணதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா அவங்களோட இன்வால்மெண்ட் வந்து செம்ம சூப்பர். அவங்க வந்து டைமிங் சென்ஸ் இன்வால்மெண்ட் ஒரு ஆர்டிஸ்டா வந்து ஒரு டைரக்டர் என்ன யோசிக்கிறாரோ அதை யோசிச்சு சொல்றது அவ்வளவு சூப்பர், அவ்வளவு எக்ஸ்ட்ரானரி வந்து கமிட்மெண்ட். அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆர்டிஸ்ட், செம்ம பெர்ஃபார்மர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராதிகா அப்தே ஒரு சீன் நடிக்க வர்றாங்கனாவே நான் யோசிச்சு அப்படியே பாத்துட்டு இருப்பேன். ஏன்னா நான் சொல்லியே தரமாட்டேன் அவங்களுக்கு. அவங்க சொல்லி கொடுக்குறது அவங்களுக்கு பிடிக்காது. நான் டயலாக் தான் டயலாக் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. டயலாக் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த கட்டிப்பிடிச்சு அழற சீன்ல வந்து அப்பாவை அதாவது தன்னுடைய கணவனை கட்டிப்பிடிக்கிறப்போ ஒரு கட்டிப்பிடித்தல் இருக்கும். அது அவங்க பொண்ணை கட்டிப்பிடிக்கிறப்போ அப்படியே வேற ஒண்ணா ஒரு வயசானவங்க வந்து ஒரு பொண்ணை அவ்வளவு பர்ஃபெக்டா அவ்வளவு சூப்பரான ஒரு ஆக்ஷன் எமோஷனல் பிச்சுட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இப்ப அதே வயசு 30 வயசு தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து அதுக்கு குறைவா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. அப்படி இருக்கிறப்போ வந்து அந்த ஆக்டிங் இருக்குல்ல, அதுதான் ஒரு ஆர்டிஸ்டோட வேலை. அதுதான் அந்த ஸ்பேஸ புரிஞ்சுக்கிட்டு செம்ம சூப்பரா பண்ணாங்க. அப்புறம் தன்ஷிகா எல்லாம் வந்து முடிய வெட்டிட்டு வாங்க, ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்றீங்க முடிய வெட்டு வாங்கணும் உடனே வெட்டிட்டு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா வந்து பண்ணாங்க. ஸ்டண்ட் எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. சூப்பரா அவங்களும் வந்து கமிட்மெண்ட்ல ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தாங்க. உங்களுக்கு காமெடி வந்து தப்பித்தரவு கொடுக்கூடாதுன்னு நினைச்சது. சில இடங்கள்ல வந்து சிரிக்க வச்சதுன்னா அட்டகரி தினேஷ் தான் சொல்லணும். அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்க பிளான் பண்ணதா இல்ல தினேஷோட பர்ஃபார்மன்ஸ்? தினேஷோட யோசனை தான் அது. நான் வந்து இந்த டிசைன் பண்ணி முடிச்சதுக்கு தினேஷ் வந்து யோசிச்சு இந்த கேரக்டர் எப்படி மாத்தலாம்னு யோசிச்சு அவன் பண்ணது. அந்த கண்ணாடி கேரக்டர் உட்பட, ஏன்னா வந்து கண்ணாடி எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது படம் ஃபுல்லா. அந்த கண்ணாடி அவனே செலக்ட் பண்ணி அவனே வாழ்ந்து போட்டான். அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா அவன் தான் இது வந்து பண்ணது. மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டரா மாறினதெல்லாம் பெரிய சந்தோஷம் எனக்கு. நீங்க எதிர்பார்த்தீங்களா அந்த கேரக்டர் அப்படிதான் வரணும் அப்படின்னு இருந்தீங்களா, இல்ல அது கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆச்சா உள்ள போனது? இல்ல அந்த கேரக்டர் இன்னும் நிறைய சீக்வன்ஸ் இருந்தது. அது எல்லாமே எடிட்ல போயிடுச்சு. அந்த கேரக்டர் வந்து ரொம்ப உண்மையான கபாலிக்கு ரொம்ப நெருக்கமான உண்மையான ஒரு கேரக்டரா தான் பண்ணிருந்தோம். இந்த லென்த் காரணமா அது எல்லாத்தையும் கட் பண்ணி ஜான்னா வந்து ஒரு முக்கியமான பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட். அவர் இந்த மாதிரி கேரக்டர் பண்ணணுன்றது வந்து அவசியம் இல்லை. ஆனா நான் அவர்கிட்ட கேட்டேன் இது பண்ணுங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டரா அது இருந்தது. அவரோட கோஆபரேஷன் செம்ம சூப்பர். அப்புறம் வந்து கலையரசன் வந்து ரொம்ப நல்லா, இவங்க எல்லாருமே வந்து நம்ம என்ன சொல்றோமோ அது கேக்குற இவங்க எல்லாருமே வந்து ரஞ்சித் அப்படின்ற போது பண்ணலாம் சார். ஆமா, ஒரு சூப்பர் ஸ்டார் இமேஜ் வரும்போது உங்களுடைய ரியாக்ஷன் எப்படியா இருந்தது? எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் பயம் தான். ஆனா சூப்பர் ஸ்டார் செம சூப்பரான ஒரு மனுஷன். என்னன்னா அவர் என்னன்னா மத்தவங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளா மாத்திட்டுருவார். அவங்கள போயிட்டு நான் பயங்கர சூப்பர் ஸ்டார் நானே நீ வந்து என்ன பார்த்தா அப்படிலாம் எதுவுமே ஃபர்ஸ்ட் பண்ணோடனே அவங்க கீழே கை கொடுத்துட்டு ரொம்ப தோல் மேல கை போட்டு நான் ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நடிக்கவே ஆரம்பிப்பாரு. அவ்வளவு கம்ஃபர்டபுள் பண்ணி விட்டுருவாரு ஃபர்ஸ்ட். ஓகே. எப்படி முதல்ல உங்களை மீட் பண்ணும்போது எப்படி பண்ணாரு? படம் பண்றோம் அதுதான் சொல்றேன். நான் மீட் பண்றப்போ வந்து என்ன ரொம்ப கம்ஃபர்டபுள் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் மெட்ராஸை பத்தி நிறைய பேசிட்டு அதுக்கப்புறம் தான் கதையை பேச ஆரம்பிச்சாரு. அப்பதான் விட்டாரு. அந்த அளவுக்கு செம சூப்பரான ஒரு. இப்போ நம்ம ரஜினி சார் வந்து டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்கள்ல வந்து அதை ட்ரால் பண்றதுல கூட சில பேர் சொல்லுவாங்க அவர் வந்து தட்டுல தான் சாப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. இப்படியெல்லாம் இல்லாம சர்காஸ்டிக்கா இல்லாம ரஜினி சார் வந்து நீங்க பார்த்து கத்துக்கிட்ட விஷயங்கள் என்ன இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள் கத்துக்கிட்டா இல்ல அவர் பண்ண விஷயங்கள் நிகழ வச்சதுன்றது? ஈக்குவாலிட்டி தான். அவர் ஈக்குவாலிட்டியே ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையில பண்றவர். அவருக்கு நிகர் எல்லாமே வந்து ஈக்குவலா பாக்குறது. இப்ப நான் போனா கூட வந்து அவர் மட்டும் சேர்ல உட்காந்துருந்தா வந்து எழுந்து நின்றுவாரு. சேர் போட்டதுக்கு அப்புறம் உட்காருவாரு. அது எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அதான் பண்றாரு. ஒரு டைரக்டர் அப்படி எல்லாம் கிடையாது. இதே வேற யாரும் ஆர்டர் எடுத்து போனாலும் அதே தான். வேற யாரும் அவர்கிட்ட பேசினாலும் எழுந்து சேர் குத்துனே அவர் உட்கார வச்சுப்பாங்க. அப்படிதான் வந்து அவ்வளவு சூப்பரான ஒரு ஆள். அதுதான் நான் அவர்கிட்ட. அப்புறம் எளிமை, இவ்வளவு விஷயம் கிடைச்சதுக்கு அப்புறம் கூட வந்து அவருடைய உடையிலேயே சரி எல்லாத்துலயும் ரொம்ப எளிமையா இருக்கிறது இல்ல, எதை பத்தியும் யோசிக்காம அப்படி இருக்கிறது இல்ல, அது யாராலையும் இருக்க முடியாது. படம் பார்த்துட்டு சூப்பர் ஸ்டார் உங்ககிட்ட என்ன சொன்னார்? படம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ரொம்ப பயந்துட்டு உட்காந்து படம் பார்த்து கூப்பிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ செம்ம சூப்பர் படம் பண்ணிருக்கிறீங்க, கவலையே படாதீங்க, மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும்,
நீங்க வந்து யூசுவல் ரஜினி படம் நீங்க தரவே இல்ல, வேற ஒரு ரஜினி படம் கொடுத்துருக்கீங்க, கிளிஷேவா எந்த சீனுமே இல்ல, சூப்பர் ரஞ்சித், நீங்க டைரக்டரா பயமா ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு பாராட்டு பார்த்தேன் வாயால. போன் பண்ணாரு அவர் படம் பார்த்துட்டு. படம் பார்த்துட்டு சோ நமக்கு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு நாள் முன்கூட்டியே வந்து யூஎஸ்ல 2 முறை பார்த்தாரு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து டப்பிங் போறது முன்னாடி ஒரு ஃபுல் லென்த் கட் பண்ணி காட்டினா அப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சி, அப்பதான் கான்பிடென்ட்டே வந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா படம் ரிலீஸ் முன்னாடி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு பேசினாரு. அவ்வளவு சந்தோஷப்பட்டு பேசினாரு. தலைவர் வந்து டப்பிங் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சதுல வந்து தளபதி அப்படின்ற படம் பண்ணும்போது வந்து மணிரத்னம் சார் வந்தாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் டப்பிங் பேசும்போது யாரும் இருந்ததே கிடையாது, அவர் யாரும் விட்டதும் கிடையாது. எப்படி இந்த படத்துல வந்து நீங்க சண்டை போட்டு நான் இருந்தே ஆவேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா? இல்ல அதான் எனக்கு வந்து என்னன்னா டப்பிங்ல கூட நான் தான் இருப்பேன். நான் பொதுவாக என்னுடைய 2 படங்களை நான் ஃபுல்லா நான் டப்பிங்ல நான் தான் இருந்தேன். அப்படி இருப்பேன். இந்த படமும் நான் தான் இருந்தேன் ஃபுல்லான சில விஷயங்கள்லாம் நான் இருந்தேன். அப்படிங்கும்போது ரஜினி சார் வரப்போ ரஜினி சார் சொன்னாரு, நான் டைரக்டர்லாம் நான் டப்பிங் பண்றப்போ இருக்கக்கூடாது சார், நான் இருந்தா நான் பேச மாட்டேன், எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகிடும், கரெக்டா வராது சார். நான் சார் இல்ல சார் நான் இருக்கிறேன் அப்படி. இல்ல வேணாம் சார்னு சொல்லிட்டாரு. ஃபர்ஸ்ட் டே வந்து பேசிட்டாரு. பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நான் அதை போட்டு பார்த்தேன். போட்டு கேட்டேன். அது வந்து எனக்கு சுத்தமா உடன்பாடே இல்லை. ஐயோ இது ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா, சரி அப்போதான் வந்து இந்த நெருப்புடா சாங் வந்து வந்திருக்கு. ஸ்ட்ரெயிட்டா அது வந்த உடனே நான் போட்டு காட்டினா அந்த பாட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு, சூப்பரா ஆகுது அப்படின்னு. சரிங்க சார் அப்படின்னா வந்து டப்பிங் நானும் வரேன் சார் அப்படின்னு. அப்படி பார்த்தாரு, இல்ல சார் நான் வரேன் சார், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும், நீங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியே வச்சாரு. சரி வாங்க ஒரு நாள் வாங்க எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அங்க ஒரு நாள் ரொம்ப ஸ்மூத்தா தான் முடிஞ்சது. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட் டே பண்ண டப்பிங் வந்து எனக்கு பிடிக்கல. திரும்ப ரிப்பீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணுறப்போ வந்து என்னன்னா எல்லாம் ஆக்சுவலி யூஸ்வலா எல்லா படமும் 2 நாள்ல பேசி முடிச்சுட்டு வரோம். நான் மட்டும் வந்து பண்ணி 5th டே வரைக்கும் போயிடுச்சு. 5th டே வரைக்கும் போனதுக்கு அப்புறம் வந்து லாஸ்ட் டே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்புறப்போ இல்ல சார் ஃபர்ஸ்ட் பேசி வச்சிருந்தீங்களே அது கொஞ்சம் ரிப்பீட் பேசுங்க அது சொன்னானே கொஞ்சம் காண்டாயிட்டாரு. என்னப்பா இது நல்லா இருக்கு சார், சூப்பரா இருக்கு சார், நீங்க பாருங்க இல்ல சார் அது மட்டும் பேசி விட்டுருங்க சார் அப்படின்னு சொன்னா பண்ணிட்டு வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துற டைரக்டர்ல நீதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இயல்பாவே வந்து இந்த படம் முழுக்க வந்து ரஞ்சித் வந்து ரஜினி எல்லா இடத்துலயுமே கண்ட்ரோல் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாமா? அவருடைய வாக்ல இருந்து லுக்ஸ்ல இருந்து பேசுற விதத்துல இருந்து. ஏன்னா அவர் தொடர்ச்சியா ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்லயே இருப்பாரு. இதுல ரொம்ப புல் பண்ணி தான் வச்சிருந்தீங்களா? இல்ல எல்லாத்துலயுமே வந்து என்னன்னா இது வேற ஒண்ணு பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறப்ப சில விஷயங்கள் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஆனா அப்படி இருந்தா வந்து அவரு வந்து சில விஷயங்கள முடிவு எடுப்பாரு. இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன்ல வந்து இவனை லிங்கேஷ் அடிக்கிறப்போ வந்து என்னன்னா அவன் ஃபர்ஸ்ட் அடாலா கோழிக்கறின்னு தான் அவன் சொல்லுவான், கோழிக்கறி அப்படின்னு அவன் சொல்லுவான். முடிச்சுட்டு போறப்ப முடிச்சுட்டு போறப்ப இவர் சொல்லுவாரு கோழிக்கறி அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படி திரும்ப வருவாரு. அது அவரே பண்ணதுதான். அந்த மாதிரி சில விஷயங்கள் மட்டும் அவரே எடுத்து பண்ணுவாரு. அது வந்து அந்த கேரக்டர் அந்த இமேஜுக்குள்ள வந்து அவர் வந்து என்ன ஹீரோயிசம் பண்ண முடியுமோ அதை அவர் பண்றாரு. ஓகே ஓகே. அதே மாதிரி இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது வந்து இந்த நெருப்புடா அப்படின்னும், இந்த நெருப்புடா அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை கபாலிக்கு ஈக்குவலா நெருப்புடாவும் ட்ரெண்ட் ஆச்சு, நெருப்புடாக்கு ஈக்குவலா பீம்ஜி அப்படிங்கிறது ட்ரெண்ட் ஆச்சு. இந்த மூணுத்தையும் அப்படியே ரிலேட் பண்ணி சொல்லுங்க. பீம்ஜி வந்து என்னுடைய இது ட்விட்டர் நேம். அது வந்து என்னன்னா நான் சைன்போர்டு ஆர்டிஸ்டா இருக்கிறப்போ வந்து பீமா ஆர்ட் பை பீமான்னு சொல்லிட்டு போடுவேன். பீம்ஜி என்பது அம்பேத்கரோட இயற்பெயர். சின்ன வயசுல நம்ம ஊர்ல எல்லாமே வச்சிருக்கோம். அதனால வந்து நான் என்ன பண்ணேன், அந்த பேர் வந்து எப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கிறப்பவே வந்து சைன்போர்டு ஆர்டிஸ்டா நான் இருக்கிறப்பவே வந்து நான் ஆர்ட் பை பீமா வேற ஒரு புனைப்பெயர் தான் வச்சுப்பாங்க பொதுவா ஆர்டிஸ்ட். நீங்க பாத்தீங்களா சைன்போர்டு ஆர்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணு பேரு செல்லின்னு மகா ஆர்டிஸ்ட்னுவாங்க, என்னன்னா அந்த மாதிரி இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி போடுறப்ப எனக்கு ஏதாவது புனைப்பெயர் வரப்போ நான் அந்த பேர் வச்சுக்கினேன் பீமா. பீமான்னு ஒரு பவர்ஃபுல்லா இருந்தது. அதனால நான் வச்சுதான் நான் அப்படியே அது வந்து எனக்கு தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. காலேஜ் அப்ப கூட வந்து நான் வந்து ஸ்ட்ரீட் பிளே இதெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கிறப்போ வந்து அப்ப இயக்கம் போட்டு பீமா பா ரஞ்சித் தான் போடுவேன் காலேஜ் டைம்ல. சரி அப்படியே இருக்கிறப்பதான் ட்விட்டர் அக்கௌண்ட் ஓபன் பண்றப்போ பீம்ஜின்னு சொல்லிட்டு நான் அது போட்டது. அதுதான் அதோட காரணம். நெருப்புடா வந்து இது எதேச்சியா அமைந்த சொல்லுங்க இது. ஏன்னா வந்து நான் அருண் ராஜகுமார் அவர் வந்து அருண்ராஜ காமராஜ் கூப்பிட்டு நான் வந்து பேசுறப்போ வந்து சந்தோஷ் தான் கூப்பிட்டானா உட்காந்து பேசுறப்போ இப்படி பண்ணலாம் அருண்ராஜ் அப்படின்னு பேசுறப்போ உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ்ல எழுதினாரு அவரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் நெருப்புடா நெருங்குடா, ஏன்னா பயங்கரமான ரஜினி ரசிகர் நினைக்கிறேன். அதனால வந்து அந்த இமேஜை போட்டு அவர் எழுதினாரு அவரு. அப்படிதான் அது வந்தது. படம் ரஜினி சாரோட கமிட் ஆகுதுன்ற போதே வந்து மியூசிக் இவங்களை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து பேசுறது வழக்கம், காஸ்டிங் சைட்ல இருந்து பேசுறது வழக்கம். உங்களுக்கு எப்படி நீங்க இதுதான் முடிவு பண்ணீங்க? இல்ல அதுதான் நான் வந்து என்னுடைய டீம் வச்சுதான் இது போலான்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டா நான் முடிவு பண்ணேன். ஏன்னா
ஒரு படம் கிடைச்ச உடனே வந்து புதுசா யாரோ வந்து ஒர்க் பண்றப்போ வந்து அது எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அதனால வந்து ஏற்கனவே இருந்தவங்கனால நம்ம சொல்றது கரெக்டா புரிஞ்சுக்க முடியும் எல்லாமே அப்படி யோசிச்சுதான் இந்த டீம் வந்து நான் செட் பண்ணது. அப்படிதான் வந்து சந்தோஷமா நம்ம கூப்பிட்டாங்க. இந்த ஃபைன் ஆர்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற வயசுல நீங்க வந்து உங்களுடைய இமேஜை வரைஞ்சு வச்சிருந்தீங்க. ஏதாவது ரஜினி சார் வரைஞ்சு ஏதாவது அந்த மாதிரிலாம் ஏதாவது யோசிச்சீங்களா, பண்ணீங்களா? அப்படியே பண்ணது அந்த மாதிரி கிடையாது. ஆர்ட் டைரக்டர் தான் வரைஞ்சுனே இருப்பாரு. ராம்லிங் வந்து என்னுடைய கிளாஸ்மேட் தான். அவரு நானும் ஒரே கிளாஸ்மேட். அவர் வந்து தொடர்ந்து ரஜினியை வரைஞ்சுனே இருப்பாரு. அவர் மிகப்பெரிய ரஜினி ஃபேன். ஆர்ட் டைரக்ஷன், அதுக்காக தான் இந்த கேள்வி இப்படி நான் கேட்டேன். அந்த செட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க நம்ம பண்ண செட்டா? தாய்லாந்து அந்த எல்லாமே கிளைமேக்ஸ் ஃபைட் நடக்கிற இடம், அதுக்கப்புறம் வந்து அந்த தாய்லாந்து ஸ்ட்ரீட், சில முக்கியமான இந்த இடங்கள்லாம் வந்து இங்கேயே செட் போட்டு. ரஜினி அப்படின்ற இமேஜை வந்து எதிர்பார்த்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காரா ரஞ்சித்? நான் எதிர்பார்த்த மாதிரி நிச்சயமா அவர் வந்து நான் பயன்படுத்தி இருக்கிறேன். நான் ஒரு ரஜினியை நான் எப்படி பார்த்தணும், நான் அவர் எப்படி வந்து பயன்படுத்தணும், நான் என்ன எழுதணும், அதுக்குள்ள அவர் கொண்டு வந்து நான் அப்படிதான் வந்து பயன்படுத்தி இருக்கிறேன். அந்த எதிர்பார்ப்பு நிச்சயமா நான் பாக்குறப்போ நம்ம கரெக்டா அவரை பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு படம் ஆரம்பிக்கும் போதும் படம் முடிச்சதுக்கு அப்புறமும் நினைச்ச விஷயம் அப்படியே வந்துருச்சு நினைக்கிறீங்களா, இல்ல கொஞ்சம் பண்ணிருக்கலாம் ரஞ்சித் அப்படின்னு உங்களுக்கு தோணும்? எல்லா படைப்பாளர்களுக்கும் தோணும். எனக்கு வந்து என் படம் எதுவுமே இன்னும் முழுமை பெறல. அட்டகத்தையும் சரி, மெட்ராஸும் சரி, கபாலையும் சரி, முழுமை பெறாத படங்கள் தான் அது. இன்னும் வந்து நம்ம அதுக்குள்ள ஏன்னா படம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு டைமுக்கு அப்புறம் சில இடங்கள்லாம் நமக்கு தோணும். அந்த டைம் முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அதுக்கப்புறம் திரும்ப பண்ண முடியாது. ஆனா அந்த படைப்போட காலகட்டம் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்ப நீங்க ஒரு படத்தை எவ்வளவு நாளும் நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா நிறுத்த தெரிஞ்சிருக்கணும் எங்கேயாவது ஒரு இடத்துல. நான் அப்போ ஒரு இடத்துல நிறுத்தினதுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம வந்து என்னன்னா இன்னொரு முறை எழுதுறப்போ, இன்னும் படம் பண்றப்போ அதுல கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிப்போமே தவிர இதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படி பண்ணவும் முடியாது. இது ஒரு அப்படி உங்களுக்கு இருந்தது? ஆமா ஆமா நிச்சயமா இதுல நிறைய ஒர்க் பண்ணிருக்கணும்னு எனக்கு இருந்தது. படத்துடைய இன்ட்ரோடக்ஷன் சீன் அப்படிங்கிறது தான் ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு சீனா இருக்கும். அதுவும் கிளைமேக்ஸ் தான். அதுல ரஜினி சாருடைய இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னா அது எப்படி என்ஜாய் பண்ணுவாங்கன்றத நம்ம பார்த்திருப்போம் இவ்வளவு வருடங்களா. இந்த படத்துல யூஸ் பண்ண இன்ட்ரோடக்ஷன் வந்து ஒரு ஹாலிவுட் பேட்டர்ன்ல இருந்தது நான் ஃபீல் பண்றேன். அந்த இன்ட்ரோடக்ஷனே ஒரு ஸ்லோவான இன்ட்ரோடக்ஷன். அங்கிருந்தே படத்துடைய மூட் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ரசிகர்களுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்து இன்னும் வேற மாதிரி கொடுத்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்க? இல்ல 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 இப்படிதான் யோசிச்சது. நீங்க பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு இமேஜ் கூட முன்னாடி கூட காட்ட மாட்டாங்க. அவரோட படங்களை பாத்தீங்கன்னா அவர் ஓப்பனிங் வந்து ஏதாவது ஒரு இதுல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் வந்து முடியும். அப்படி கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் படம் ஆரம்பிச்ச உடனே இதுதான் கபாலி அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தா ஸ்லைட்ல வந்து ஒரு போட்டோ இருக்கும். அங்கேயே வந்து அவர் இமேஜ், படத்தோட இமேஜ்ல இருந்து வந்தது. அதுக்கப்புறம் அவர் பத்தி டிஸ்கஷன் இருக்கும். அப்புறம் அவர் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றப்போ ரொம்ப சைலண்டா ரொம்ப கேஷுவலா வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஷாட் வந்து வரும். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் நான் வந்து இப்ப ஒரு கபாலியை வந்து ஒரு நார்மல் மனுஷனா காட்டிட்டு அவர் இன்னொரு ஆளாவும் இருக்கிறாருன்னு காட்டுறதுதான் என்னோட நோக்கம் வந்தது. அப்படிதான் நான் பண்ணேன். நான் என்ன நினைச்சேன்னா பர்ஃபெக்டா அதை இன்ட்ரோ பண்ணேன். ஆனா அதே மீறி அந்த கேட் இப்படி ஓபன் ஆகும்போது ஒரு மாஸ் அதுல சைலண்டா கிரியேட் ஆச்சு அப்படிங்கிறது அது ஒளிப்பதிவாளர் யாருமே அந்த இடம் அதெல்லாமே சேர்ந்துதான் முடிப்பு. பொதுவாகவே கதை சில இடங்களை தீர்மானிக்கும். கதை தான் அதை தீர்மானிச்சது, சீன் தான் அதை தீர்மானிச்சது. அங்க சரி அப்படியே அவர் வெளியில வராரு, வரும்போது அப்படி ஒரு ஸ்டேக் கொடுத்து பின்னாடி அந்த புல்லப்ஸ் எடுத்துட்டு வந்து அந்த விஷயம் அது என்னன்னா பொதுவா பழக்கம். இப்ப உடற்பயிற்சி அப்படின்றது வந்து தேவை அவசியம் அப்படின்னு இருக்குதுல்ல. இப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைட் பண்றாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு காட்டுறதுக்கான ஒரு லீடு தான் அது. அவர் வந்து தன்னோட உடல் மேல அக்கறையா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது. அதுக்கப்புறம் பொதுவா அங்க இருக்கிற கேங்ஸ்டருக்குள்ள ஒரு வழக்கம் அது ஒரு வீடு மாதிரியும் ஒரு சில விஷயங்கள் மாதிரியும் ஒரு காணிக்கை மாதிரி செலுத்துட்டு வர மாதிரியான ஒரு விஷயம் அது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு ரசிகருடைய ஃபீல் என்ன வருது? ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்த்துட்டு எல்லாருமே அந்த கிளைமேக்ஸ் முடிஞ்சு எல்லாரும் அமைதியா தான் வெளியே வந்தாங்க. என்னடா இவ்வளவு சைலண்டா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சேன் நானு. அதுக்கப்புறம் வந்து சில இடங்களும் ரொம்ப அமைதியா மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஷோ ரொம்ப மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான். ரஜினி வந்து கரெக்டா பயன்படுத்தல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய இருந்தது. நான் வந்து யோசிச்சேன், எனக்கு தெரியும் முன்னாடியே இந்த ஃபர்ஸ்ட் டே இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து மிகப்பெரிய ஐபி இவ்வளவு பெரிய வரப்போ ரஜினி அப்படின்ற பிராண்டு அந்த இது வந்து வேற ஒன்னா இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றப்போ வந்து இது எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணி காத்துட்டு இருந்தேன். ஆனா நான் நினைச்ச மாதிரியே வந்து இப்படி வந்ததுனால வந்து சரி இது எப்படி மாறும் அப்படின்னு வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஆன்லைன் ரிவ்யூஸ் அப்புறம் வந்து நண்பர்கள் பார்த்துட்டு பேசுறது இது கொஞ்சம் கொஞ்சமா மாறுறப்போ இது வந்து வேற ஒரு படமா அப்பதான் எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சது. அப்போ அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப எல்லாருக்கும் வந்து பிடிச்ச ஒரு படமா அது மாறுதுன்னா வந்து அதோட தன்மையே வந்து நம்ம முன்கிட்டயே நான் வந்து சரியா சொல்லாம விட்டேன்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஏன்னா வந்து இந்த படத்தை பத்திர மூட தன்மையை
முன்னாடியே ஒரு 15 நாளுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு டீசர் ஒண்ணு ஒரு வேற ஒரு சாங் டீசர் ஒண்ணு வந்து ஆடியன்ஸ் பாக்குறப்போ இது வேற ஒரு படமா தெரியும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா சில காரணங்களால என்னால அதை ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. அது பார்த்திருந்தா ஒருவேளை வந்து இந்த படம் ஆனா ஆரம்பத்துல இருந்தே நான் இதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இருந்தே வந்து இந்த படம் வந்து வேற ஒரு படம், வேற ஒரு மூடு, இந்த மாதிரி தான் இருக்கும். இது பாட்சா எதிர்பார்த்து இதுல வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பாட்சா வேற ஒரு படம், வேற ஒரு தலைமை, அதோட கதை வேற, கதை சொல்லல் முறை வேற, அப்ப இருந்த விஷயம் எல்லாமே வேற அப்படின்றப்ப இது வேற, இதோட கதாபாத்திரங்கள், தன்மை, கதைக்குள்ள இருக்கிற தன்மை எல்லாமே வேறன்றப்போ இதோட மூட் டோட்டலா வேற அப்படின்றப்ப இதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய ரசிகர்களை ஏமாற்றி விட்டாரா ரஞ்சித்? ரசிகர்கள் என்கிட்ட பேசினாங்க. அவர் சொன்னாங்க, எங்க தலைவரை 62 வயசுல இவ்வளவு மாதிரி வந்து ஒரு ஆக்டிங், ஒரு பெர்ஃபார்மன்ஸை நாங்க பாக்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிருந்தோம், அது கொடுத்துருக்கு, செம்ம சூப்பர்னு சொல்லிட்டு அவ்வளவு பேர் என்கிட்ட பேசினாங்க. முதல் நாள் முதல் காட்சி பார்க்க ஆசைப்படுறது ரசிகன், ரஜினி ரசிகன் தான் பார்க்க ஆசைப்படுவோம். ஒரு முதல் நாள் முதல் காட்சி ரசிகனுக்கு டிக்கெட் கிடைக்காம ஒரு வகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, நியாயமா? நியாயமே இல்ல. அது எப்படி நியாயமாகும்? ஏன்னா நான் வந்து காசு தேட்டர்ல படம் பாக்குறப்போ எல்லாரும் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க, ரசிகர்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு. சத்தியமா எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா அவங்க தான் வந்து அவ்வளவு ப்ரொமோட் பண்ணாங்க, அவ்வளவு விஷயம் ரெடி பண்ணாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்றது வந்து நியாயம் இல்லாத ஒரு விஷயம் தான். அதே மாதிரி இந்த டிக்கெட்டுடைய கட்டணங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 120 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னா அதை தாண்டி வந்து பல மடங்கு 1500, 2000 கள்ள சந்தையில வந்து பயங்கரமா வித்து இருக்காங்க. கள்ள சந்தைகள் இல்ல, தியேட்டர் உரிமையாளர்களும் படத்துடைய தயாரிப்பாளர், விநியோகஸ்தர் யார் கைமாத்தி இருந்தாலும் படம் வரும்போது நீங்களும் அதுல வந்துடுறீங்க. சோ ஒரு சாமானியனுக்கு கிடைக்காத வகையில ஒரு ரஜினி இது வந்து நிச்சயமா கண்டிக்கத்தக்கதுங்க. அதாவது விலை வந்து அதிகமா விற்கிறது எனக்கு எந்த 1% கூட எனக்கு உடன்பாடே கிடையாது. அதுல எனக்கு ஒரு பவர் இருந்ததுன்னா நிச்சயமா நான் தடுத்து. நீங்க கேள்விப்பட்டீங்களா ரஜினி ரசிகர்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு? என்கிட்ட பேசினாங்களே, நான் தியேட்டர்ல போறப்ப என்ன வந்து மச்சிட்டு நீங்க பதில் சொல்லுங்கன்னு கேட்டாங்க. நான் எனக்கே டிக்கெட் தரலங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ள போனேன். இந்த விஷயத்துக்கு தான் வர நினைச்சேன். உங்க படத்துடைய எடிட்டர் பிரவீன் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டிருந்தாரு, ஒரு டிக்கெட் இருந்தா கூட்டு போங்கப்பா, ஏன்னா நானே இன்னும் பாக்கல, படம் எடிட் பண்ணோட சரி மிக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு கூட நான் தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல அவ்வளவு பேர் எதிர்பார்ப்பு வந்தோடனே நிறைய டிமாண்ட் வந்துச்சு. டிமாண்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் வந்து சரி டிக்கெட் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம்னு அப்படியே விட்டேன் நான். அப்புறம் தான் வந்து டிக்கெட் வந்து கேட்டா எங்கேயுமே இல்ல, எல்லாம் குத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, ரஜினியுடைய ரசிகர்கள் முதல் படம் பார்க்கல, யாருக்குமே டிக்கெட் கிடைக்கல, படத்துடைய குழுவினருக்கு டிக்கெட் கொடுக்கல, பிரீமியர் ஷோ அப்படின்னு வந்து வழக்கமா வந்து நம்மளுடைய நடிகர்களுக்கு ஒரு ஷோ பிரத்யேகமா இருக்கும், அதுவும் நடக்கல. அந்த டிக்கெட்டுகள் எல்லாம் இப்ப யாருக்கிட்ட டிக்கெட்? உண்மையிலேங்க டிக்கெட் நான் பிளாக் பண்ணவே இல்லை. இப்ப நான் பண்ணிருந்தா எனக்கு கிடைச்சிருக்கும். இது வந்து படக்குழுவினருக்கு, ஆனா ரசிகர்களுக்கு வந்து கிடைக்காம போனது வந்து அந்த சதிகாரர்கள் யாருன்னு அது உங்களுக்கே தெரியல யாரும் அப்படி பண்ணாங்க. ஒரு ட்விட் நீங்க கொடுத்திருந்தீங்க, கற்கடல்களை பார்க்கறதுக்கு வந்து 1000 ரூபாய் அந்த மாதிரி ஸ்பெஷல் தர்ஷனம் கொடுக்கும்போது ஏன் மனித கடவுளை பாக்குறதுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது ஒரு முட்டாள்தனமான விஷயங்க. சத்தியமா நான் அப்படி நான் எங்க சொல்லவே இல்லை. இது அதாவது என்னன்னா தனி மனித ஆராதனையே நமக்கு வந்து பிடிக்காதப்போ இப்படி நம்ம வந்து அதை பத்தி பேசவே மாட்டோம். அப்புறம் மத்தவங்களுடைய மத ஈடுபாடுல வந்து நம்ம வந்து கொச்சை பத்தி பேசுற அளவுக்கு வந்து நான் அவ்வளவு மோசமான ஆளும் கிடையாது. மதம் இல்லாம இதுக்கு கொடுத்து பார்த்தா என்ன தப்புன்ற மாதிரி இருந்தது. நான் சொல்லவே இல்லை. ட்விட்டர்ல அது மாதிரி ஒரு நான் எழுதவும் இல்லை, சொல்லவே இல்லை. நம்ம நண்பர்கள் அதாவது எதிரிகள் நிறைய இருக்கிறாங்க. அவங்களுடைய ஒரு பெரிய படம் பண்ணிட்டாருல, சூப்பர் ஸ்டார் வச்சு வந்துட்டான்ல உட்காந்துட்டான்ல நினைக்கிறாங்களா? அவங்களுடைய நற்செயல்கள் தான் அது. அதனால அவங்க நல்லா இருக்கட்டும். சோ இந்த படம் வந்து வெறும் கலெக்ஷன் தாண்டி இல்லாம வேற சில ரெக்கார்ட்ஸையும் பண்ணுச்சு. உயர்நீதிமன்றத்தை அணுகிச்சு, அனுமதி பெற்று சென்ட்ரல் போர்டுல பேசி மத்திய அரசு கிட்ட அணுகி அந்த சைட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி 168 சைட் பிளாக் பண்ணுச்சு. அப்படி இருந்தும் படம் வெளியான காலையிலேயே வந்து அந்த ஆன்லைன் சைட்ஸ் எல்லாத்துலயும் அந்த படங்கள் வந்து HD குவாலிட்டியில வருது. எங்க தப்பு நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? கோவம் தான், தயாரிப்பு நிறுவனம் மேல கோவம். வழக்கமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தியேட்டர் குவாலிட்டி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு சுமாரான குவாலிட்டி கொடுப்பாங்க, அப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு குவாலிட்டி கொடுப்பாங்க. திட்டமிட்டு செய்யற சதிதாங்க இது. திட்டமிட்டே வந்து இது வந்து இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பண்ணதுதான் இது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம இருக்கிறோம்னு அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் சினிமா வந்து நான் அதான் கேக்குறேன், எங்க தப்பு நடக்குது, எப்படி அது நடக்குதுன்னு கேக்குறேன். எங்க நீங்க எப்படி நீங்க இதை கண்டுபிடிக்கிறது? இப்போ யூஎஸ்ல வந்து படம் பாக்குறாரு தலைவர் அப்படின்னா படம் வந்து க்ளோஸரான ஒரு சர்க்கிள்ல தான் இருக்க போகுது. அங்கிருந்து அவர் பார்த்து முடிச்ச கொஞ்ச நேரங்கள்ல ஓப்பனிங் அந்த இன்ட்ரோ சீன் லீக் இல்ல, அது யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து சிம் கார்டு வாங்கி அந்த செல்போனை வந்து நம்ம வந்து கைப்பற்றியாச்சு. அது வந்து உடனே வந்து பண்ணியாச்சு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் எங்க நடக்குதுன்னே தெரியல. ஒரு தியேட்டர் பிரிண்ட்னா கூட நம்ம கண்டுபிடிச்சலாம், ஆனா தியேட்டர் பிரிண்ட் கூட கிடையாது. ஒரு எப்படி இதை எடுக்கிறானுங்க, எப்படி இதை பண்றானுங்க, சோ இவ்வளவு சவாலா தான் பண்றாங்க. அவங்க வந்து சவால் விட்டு தான் இது வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்சைட் பேர் சொல்ல விரும்பல, அது வந்து சவாலாக ஸ்டேட்டஸ் நான் பண்ணுவேன்றாங்க, அதை பண்ணிடுறாங்க.
ஒருவேளை இது வந்து படங்கள் வந்து முதல்ல வந்து வெளிநாடுகள்ல வந்து அயல்நாட்டுல கொடுக்கறதால இந்த பிரச்சனையும் முன்னாடியே ரிலீஸ் ஆகுறதுல ஒரு பிரச்சனை இருக்கு. ஓகே அப்படிங்கிறது நம்ம வந்து இவ்வளவு வருடங்களா அப்படி இருந்தாலும் கூட மற்ற நாடுகள்ல வந்து பயங்கரமா வந்து இது வந்து தடை செய்யறாங்க. அதுக்குள்ள இயக்கமும் எல்லாமே இருக்கு. சில நாட்டுடைய சட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா அவங்களுடைய மொழி படங்களை வந்து ரிலீஸ் பண்ணாதான் ஆக்ஷன் எடுக்கும். மத்த நாட்டு படங்களை எடுத்தா வந்து ஆக்ஷன் எதுவும் எடுக்க மாட்டாங்க. அப்படிதான் இதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. இது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்படி இருக்கும்போது ஏன் இங்க ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு ஏன் அங்க ரிலீஸ் பண்ணக்கூடாது? தமிழர்கள் இங்கதான் அதிகமா இருக்காங்க. அங்க வந்து ஒரு இப்ப எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு வியாபாரம் அப்படின்னு இருக்குல்ல, அது ஒரே டைம்ல பண்றப்பதான் வந்து கிடைக்கும்ன்றதுனால எல்லாமே அது சரி. அந்த ஒரு நாள் முன்னாடி ரிலீஸ் பண்றது, ஒரு நாள் பின்னாடி, ஒரு நாள் கழிச்சு ரிலீஸ் பண்ணலாமா இல்ல இந்த டைமுக்கு ஏத்த மாதிரி டைமிங், அதான் இந்த டைமிங் ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கு. அது நாங்க எல்லாத்துக்கும் ட்ரை பண்ணிருக்கோம். ஆனா அது அப்படிதான் போயிட்டு இருக்கு, முன்ன பின்னதான் போயிட்டு இருக்கு. இது கரெக்டா இப்ப எல்லாருமே கூடி இது சம்பந்தமா தான் பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமா விரைவிலே ஒரு நல்ல முடிவு எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி சார் கதை சொல்லும் போது இந்த கதையோட சேர்த்து ஒரு சைஃபை கதை ஒன்று சொல்ல கேள்விப்பட்டோம். அதை பத்தி ஏதாவது ஒரு கிளிம்ஸ் சொல்ல முடியும்? அது ஒண்ணு இல்ல, சயின்ஸ் ஃபிக்ஷன் தான் பண்ண. அந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஓகே, அது யோசிச்சு அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் மறைஞ்சு போயிடுறாங்கல்ல. அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன லைஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா யோசிச்சு வச்சு அது ஒரு ஃபேண்டசி கலந்து. ஆமா ஆமா அப்படிதான் இருந்தது. அது அப்படி ஒரு யோசனை இருந்தது. அது எழுதல இன்னும், ஆனா ஒரு ஐடியாவா வச்சிருக்காங்க. சோ இதை வந்து எதிர்பார்க்கலாமா அடுத்து? இல்ல இப்போ இல்ல. இப்ப எனக்கு வேற சில நான் எழுதி வச்சிருக்கிறது சில படங்கள் இருக்கு, அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். படத்துல முதல்ல எடுத்த ஷாட் படத்துல முதல்ல எடுத்தது வந்து இந்த ரித்விகாவை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்கூல்ல பேசிருப்பாரு. பாத்துட்டு அப்பா அப்பான்னு கூப்பிட்டு வந்து போனேன். எழுந்து போனதுக்கு அப்புறம் வந்து சொல்றாரு, பிள்ளைங்க என்ன இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு பேசுவாரு அவரு. எனக்கு பையன் ஒரு பொண்ணா இருந்தா அவ வயசு இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்றப்போ ஒரு ஒயிட் ஷாட் இருக்கும். அதுல வர ஒரு க்ளோஸ் அப் ஷாட் தான் ஃபர்ஸ்ட். அண்ட் முதல் ஷாட் ஓகேவா? ஆமா ஆமா, முதல் ஷாட் சக்சஸ். ஃபர்ஸ்ட் ஓகே ஷாட் தான். அதுக்கப்புறம் ஒன் மார்க் கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஓகே அத ஓகே சொல்லிட்டு திரும்ப ஒன் மார்க் கேட்டீங்க. சரி, ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரஜினி சார் வந்து டைரக்டர் சார் விடுங்க சார் அப்படின்ற மாதிரி ஃபீலிங் நிறைய இடத்துல சொல்லிடுறாரு. ஒரு இடம் இல்ல, தெரிஞ்சுக்கலாமா? பொதுவா அதான் அவர் ஒன் மோர் போறத நிறைய விரும்ப மாட்டாரு சார். கிரௌட் நிறைய இருக்குது அப்படின்றப்போ அது யோசிப்பாரு. மேக்ஸிமம் வந்து கரெக்டா டைம் பண்ணி ரொம்ப ஃபாஸ்டா எடுக்கணும்னு விரும்புவாரு. அப்படி எடுக்க முடியலன்னா கொஞ்சம் டென்ஷன் வரும். எண்டிங்ல கிளைமேக்ஸ்ல ஒரு ஷாட் வச்சிருந்தாங்க. கன் எடுத்துட்டு வந்து சுட வராரு. இப்போ கபாலி 2 வெளியில எடுத்துக்கலாமா? ரஜினி சார் வந்து இறந்து போற மாதிரி ஒரு கதையை அமைச்சு அதை வெளியில காட்ட வேணான்றதுனால கதையை ஆல்டர் பண்ணி அப்படி சொல்லாம முடிச்சு. அதாவது என்னன்னா, ரஜினி சார் அதாவது கபாலின்ற கேரக்டர் இருக்கக்கூடாது என்பதுதான் அங்க இருக்கவங்களோட நோக்கமா இருக்குது. ஓகே, அப்படி இருக்கிறப்ப அதோட முயற்சி நம்ம காட்டுறோம். அது வந்து இறக்குறத வந்து நம்ம காட்டணும் அப்படின்லாம் இல்ல. அது மேல குண்டு பட்டாலும் பட்டிருக்கலாம், படாமலும் போயிருக்கலாம். ஆனா கவர்மெண்ட் ஏன்னா நம்ம படாம விட்டு இருந்தோம்னு வச்சுக்கலாம், நீங்க அந்த இடத்துல அவன் சுடுறப்போ வந்து அவர் தப்பிச்சு கூட வேற ஒன்றும் பட்டிருக்கலாம். ஆனா அந்த கதை நீண்டே போயிருக்கும். இல்ல அந்த ட்ரக் அவரே கூட சுட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கிறப்போ வந்து ஆனா அந்த இடத்த அப்படியே வந்து மக்களோட யோசனைக்குள்ள விட்டு சதீஷ் பேசுறது எப்படி வேணா இருக்கலாம். நான் கேக்குறது ரஞ்சித் அவர்கள் எப்படி முடிவு பண்ணி நானே அதை என்ன பண்ணேன்னா வெறும் குண்டு வெடிக்கிறப்போ மக்களோட யோசனைக்கு விட்டுடலாம் இது அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். சோ கதையில வந்து நீங்க முடிக்கணும்னு நினைக்கல. ஏன்னா அந்த இடத்துல வந்து மேல படாம போயிருந்ததுன்னா கதை நீண்டு இருக்கும். பட்டு இருந்ததுன்னா அப்படி காட்டணும்ன்ற ஒரு அவசியம் எனக்கு எல்லாம் போச்சு. அவன் வந்து கவர்மெண்டோட நோக்கம் வந்து நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்ப வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு கேங்ஸ்டர்ல வந்து மக்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து அந்த யோசனையோடய இந்த படத்தை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நடுவில் ஏதாவது உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா சார் பஞ்சஜலக் வைங்க, அப்புறம் அந்த டான்ஸ் ரஜினி சார் எப்பயுமே ரஜினி சார் ஃபர்ஸ்ட் என்ன மீட் பண்றப்போ அவர் சொன்னது டான்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுதான். அவர் டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொன்னதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சோ இந்த படங்கள்ல ஒரு சர்க்கார் ராஜ் மாதிரியான டான் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அப்படி போலான்ற ஐடியா இருந்ததா இல்ல உங்களுக்கு? இல்ல அது காமிக்கான எமோஷன் மட்டும் இல்ல, அதுதான் இங்க எனக்கு அந்த பேக்ராப் மட்டும் பயன்படுத்தி அந்த எமோஷனல் வேல்யூ பேசணும் தான் நான் நினைச்சேன். சோ ரஜினிசம் அப்படின்றது முடிஞ்சு கபாலின்னு சொல்லி அந்த கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டீங்க. மேபி இன்னும் கூட கொஞ்சம் டைம் கொடுத்திருந்தா உங்களுக்கு இன்னும் பெட்டரா பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க இல்ல போதும் இதுவே போதும்னு நினைக்கிறேன்? கரெக்டான டைம் தான், போதும் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, சோ அடுத்து ரஜினி சார் சொல்லுங்க அடுத்த படம் பண்ணலாம் அப்படியா இல்ல வந்து அடுத்து என்ன படம்? அடுத்து என்ன யார் கேக்குறாங்களோ அவங்களுக்கு பண்ண போறோம். கதை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸ்டுடியோ கிரீனுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஓகே, வாய்ப்பு இருந்தா நிச்சயமா அவங்களுக்கு தான் பண்ணுவோம், இல்லன்னா வேற யாருக்காவது. இது ரஜினி சாருக்காக கிரியேட் பண்ண படமா இல்ல படத்துக்காக? ரஜினி சார் படத்துக்காக தான். கதை வந்து நான் ரஜினி சார் சொல்றப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கோபமான ஒரு எமோஷனல் வேல்யூ உள்ள ஒரு கேங்ஸ்டர் இவரோட கதை இது நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும், இந்த கதையை நம்ம பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அப்படிதான் அவர் ஒத்துக்கினார். இயக்குனரா நீங்க வந்து உங்களுடைய கதை அறியப்படணும் நடிகர்கள்ட்ட நினைக்கிறீங்களா இல்ல ஒரு நடிகருக்காக படம் பண்ணணும் நினைக்கிறீங்க? கதை சொல்லியா தான் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
நான் வந்து கதை சொல்லியா இருக்கப்போ கதை வந்து ரொம்ப கதை சம்பந்தப்பட்ட கதை உரையாடல், கதை டிஸ்கஷன் ஏற்படும். கதை தான் கேரக்டர்ல அறிமுகப்படுத்தணும், கேரக்டர்ல தான் நடிகர்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும் அப்படின்னு. சோ நடிகர் யாரா இருந்தாலுமே கதைக்கு தேவையான மட்டும். ஆமா ஆமா அப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சோ இவ்வளவு நேரம் வந்து கபாலி எப்படி ஆரம்பிச்சது, குமுதவல்லி யாரு, என்ன நடந்தது அப்படின்ற பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சிடும். இதுக்கு மேல அவர்கிட்ட நான் வாங்க வேண்டியது அநேகமா வந்து அந்த படத்துடைய பவுண்டர் ஸ்கிரிப்டை வாங்கி தான் திரும்ப படிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் பேசிட்டேன். என்ன டாக்டர் சார்? ஆமா ஆமா நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள். கரெக்டா கேட்டோமா? நான் கரெக்டா பதில் சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன். சோ ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. தேங்க்யூ, மகிழ்ச்சி.